ஓகே 15,000 பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்சில் புதுசாக வந்திருக்க டிவைஸ் தான் நமக்கு வந்து Realme P4X. நான் லாஸ்ட் கொஞ்ச நாளாக இந்த டிவைஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 பிரைஸ் ரேஞ்சில் இந்த டிவைஸ் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இதான் இந்த Realme P4 வர பாக்ஸ். இங்கே பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலே நமக்கு இன்னொரு எல்லோ கலர் பாக்ஸ் வந்து இருக்கு. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் வந்து இருக்கு. ஸோ இந்த கேஸ் நமக்கு வந்து நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்கு. நம்ம ஒரு புது கேஸ் வாங்குற வரைக்கும் இந்த கேஸ் தாங்கும். தென் அதுக்கப்புறம் டிவைஸ் வந்து இருக்கு. தென் Type-C to Type-C சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. தென் 45 வாட் சார்ஜர் அடாப்டர் வந்து இருக்கு. தென் அதுக்கப்புறம் சிம் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வேற எதுவும் பாக்ஸ்ல இல்லை. நெக்ஸ்ட் அப்படியே டிசைன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த டிசைன் நம்ம சாம்சங்கோட ஃபோனில் வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி சேம் இன்ஸ்பயர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. பேக் சைட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான், சைடு ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். பட் அந்த கேமரா சுற்றியே நமக்கு அந்த ஒரு ஃப்ரேம் இருக்கு. அது நமக்கு வந்து அலுமினியம் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் நம்ம 3 கலர் ஆப்ஷன் வந்து கிடைக்குது. நமக்கு பிங்க் கலர், கிரீன் கலர், சில்வர் கலர் அப்படின்னு சொல்லி 3 கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர். தென் உங்களுக்கு ப்ரீ அப்ளைடா ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 208 கிராம் வெயிட் வந்து இருக்கு. ஸோ ஓவரால் டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்க்க நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.72 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி பிளஸ் IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. தென் 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இங்க யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்மூத்தா வந்து இருக்கு. 1000 nits பீக் பிரைட்னஸ் வந்து இருக்கு. நமக்கு இன்டோர் அண்ட் அவுட்டோர்ல வந்து டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் அவ்வளவு நல்லாவே இருக்கு. அது எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பெசல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. நமக்கு டாப்ல வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. கீழே நமக்கு அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. தென் யூடியூப்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து கலர்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கு. ஸோ AMOLED கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். பட் இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஃபுல் ஹெச்டி பேனல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் LCD டிஸ்பிளே கொடுத்தனால நமக்கு அந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து வராது. இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பொறுத்த வரைக்கும் நமக்கு பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் டிவைஸோட பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டாப்ல நம்ம மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது பக்கம் ஸ்பீக்கர் வந்து இருக்கு. லெஃப்ட் சைடு நமக்கு வந்து எதுவுமே வந்து கிடையாது. தென் கீழே பாட்டம் சிம் ஸ்லாட் வந்து இருக்கு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்மளால வந்து 2 சிம் வந்து போட முடியும். அப்படின்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். தென் அது பக்கத்தில் மைக் கொடுத்துருக்காங்க. Type-C சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. தென் அது பக்கம் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸில் டியூல் சீரியஸ் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அவுட்புட் அவ்வளோ நல்லாவே இருக்கு. தென் ரைட் சைடு நமக்கு வந்து வால்யூம் பட்டன் வந்து இருக்கு. அது கீழே பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 7400 Ultra வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் இது கூட நமக்கு LPDDR5X RAM வந்து கொடுத்துருக்காங்க. UFS 3.1 வந்து இருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்ல UFS 3.1 கண்டிப்பாக நல்ல விஷயம். இங்கே ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது nearly 9 lakhs கிட்ட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சு. CPU throttling டெஸ்ட்ல நமக்கு 84% ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சு. இது நம்ம Geekbenchோட ஸ்கோர் வந்து பாருங்க எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே டே டு டே யூசேஜுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் மல்டிபிள் ஆப்ஸ் அதிகமாக ஓப்பன் பண்ணுவீங்க, மாற்றி ஜம்ப் பண்ணுன்ற போது அந்த மாதிரி எந்த இடத்துல நம்ம லேக் எதுவும் பெருசாக நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ஸோ பர்ஃபார்மன்ஸ் டிவைஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. தென் BGMI பொறுத்த வரைக்கும் நம்ம 90 FPS விளாண்டுக்க முடியும். கேம் பிளே நல்லாவே இருந்துச்சு. இங்கே கேமிங்க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5300 மில்லி ஸ்கொயர் வேம்பர் சாம்பர் கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ கேம் பிளே பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்கு. நீங்கள் ஒரு கேமர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சூஸ் பண்ணலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பற்றி கவலைப்பட தேவையில்லை. இங்கே சூப்பராக வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே பேட்டரி பொறுத்த வரைக்கும் 7000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பாக்ஸ்லேயே 45 வாட்ஸ்க்கான சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிவைஸ் நமக்கு வந்து 0 to 100% ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குயிக் சார்ஜிங் டெஸ்ட் வந்து பாருங்க. நம்ம டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1% சார்ஜ் தான் வந்து இருக்கு. இங்கே சார்ஜிங் யூஸ் பண்ணுற அடாப்டர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் பாக்ஸில் இருந்த அடாப்டர் தான். கேபிள் நமக்கு அஃபிஷியலான கேபிள் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சு. 17% பேட்டரி ஏறி இருக்கு. தென் 20 minutes 25%, 30 minutes 35%, 40 minutes 46%, 50 minutes 57%. இப்போ நம்ம கரெக்டாக 1 hour ஆச்சு. இப்போ 67% பேட்டரி வந்து இருக்கு. ஃபைனலாக 1 மணி நேரம் 38 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் நமக்கு 100% சார்ஜ் வந்து ஃபுல்லாகிருச்சு. ஸோ இந்த டிவைஸில் பேட்டரி பேக்கப் நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கேம் ப்ளே பண்ணுவீங்க, மல்டி டாஸ்கிங்லாம் ரொம்ப அதிகமாக பண்ணுவேன்னா கூட உங்களுக்கு 1 டேக்கான பேட்டரி லைஃப் வந்து பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை நான் வந்து பார்த்தா கொஞ்சம் கேஷுவல் யூசேஜ் பண்ணுவேன், அப்பப்போ கேம் ப்ளே பண்ணுன்ற போது 2 டேஸ்க்கான பேட்டரி லைஃப் கண்டிப்பாக வந்து பார்த்தா கிடைக்கும். ஸோ இங்கே பேட்டரி பற்றி கவலைப்பட தேவை நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Realme 6.0 வந்து கொடுத்துருக்காங்க. Android 15 வந்து பேஸ் பண்ணது. இப்போ நமக்கு Realme 7.0 ரிலீஸ் ஆயிருச்சு. நமக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் Realme 7.0 வந்து கொடுத்துருக்கலாம். இங்கே 6.0 தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ்க்கான மேஜர் Android அப்டேட், தென் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே Realme பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல ஒரு கஸ்டமைசேஷன் ஹெவியாக இருக்கிற ஒரு ஸ்கின் இது. இங்கே எனக்கு Realme வந்து நிறைய சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இதை பற்றி டெடிகேட்டட் 2-3 வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நம்ம சாஃப்ட்வேர் அனிமேஷன் நல்லா ப்ராப்பராக வந்து இருந்துச்சு. இங்கே நம்ம ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்பாக நமக்கு ஒரு சில ஆப்பெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் மோஸ்ட்டாக நம்ம அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும்
ரியல்மி நமக்கு வந்து நல்ல ஒரு ஹெவியான கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கின் இது யூஸ் பண்ணுறது நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு 9 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5G நல்லா ப்ராப்பராக வந்து கிடச்சி கால் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. தென் ப்ளூடூத் 5.4 வந்து கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 வந்து இருக்குது. ஸோ இந்த டிவைஸில் NFC வந்து கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மோனோக்ரோம் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. தென் வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் பேக் கேமராவில் 4K 30 FPS எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட்டில் 1080p 30 FPS வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ இந்த டிவைஸ் எடுத்து சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே மெயின் கேமரா எடுத்தது. அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்க. இந்த ஃபோட்டோஸ் நமக்கு வந்து கண்டிப்பாக நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஒரு டீசெண்டான ஃபோட்டோஸ் நமக்கு வந்து கிடைக்குது. இந்த ஒரு சில சாம்பிள்லாம் நம்ம போர்ட்ரேட் இமேஜில் எடுத்தது எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. ஸோ இந்த இமேஜஸ் எல்லாமே லோ லைட்டில் எடுத்தது. ஃபோட்டோட அவுட்புட் வந்து பாருங்க. இங்கே லோ லைட்டில் நம்ம ஃபோட்டோஸ் நல்லாவே கிடச்சிச்சு. ஸோ இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் கேமரா 1080p 30 FPS ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ நம்ம பேக் கேமராவில் 4K 30 FPS ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே 30 FPSல ஃபுட்டேஜ் அந்தளவுக்கு ஸ்டேபிளாக இல்லை. இப்போ இந்த டிவைஸ் எடுத்த கேமரா சாம்பிள்ஸ் வீடியோ ரெக்கார்டிங்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. டே டு டே யூசேஜுக்கு நமக்கு ஒரு ஆவரேஜான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் நல்ல ஒரு கேமரா வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மோட்டோவில் நம்ம G67 பவர் வந்து இருக்குது. அந்த டிவைஸ் இப்போ நம்ம பேங்க் ஆஃபரில் போக 15,000 ப்ரைஸ் கிடைக்குது. அதில் கேமரா வந்து இப்போ இதோட கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த டிவைஸோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸில் 3 RAM வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. இங்கே 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்ம 14,000 ரூபா. பேங்க் ஆஃபர் பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப்கார்ட் SPI கார்டு மட்டும் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. 700 டிஸ்கவுண்ட் வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக 13,229 ரூபா ப்ரைஸ் கிடைக்குது. நம்ம 8+128 நமக்கு வந்து 15,500 ரூபா. பேங்க் ஆஃபர் 775 ரூபா வந்திருக்கு. உங்களுக்கு 14,724 ரூபா ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்கும். இதே நமக்கு 8+256 நமக்கு வந்து 14,500 ரூபா. பேங்க் ஆஃபர் 875 ரூபா வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக 16,624 அந்த ப்ரைஸிங் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ ஃபைனலாக இந்த டிவைஸ் வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 15,000 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு டிவைஸாக இருக்குது. ஸோ குறிப்பாக பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் நமக்கு வந்து நல்லாவே இருக்குது. நீ கொஞ்சம் கேமரா இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த டிவைஸ் சூஸ் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டிசைனு டிஸ்பிளே அதுவும் நல்லாவே இருக்குது. ஸோ கேமரா மட்டும் ஒரு ஆவரேஜாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கேமரா தான் உங்கள் மெயின் ப்ரியாரிட்டி நினச்சிங்க அப்படின்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் மோட்டோ G67 பவர் வந்துருக்கு. அதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஒரு 15,000 ப்ரைஸ் ரேஞ்சில் டிவைஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா Realme P4X நமக்கு வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இந்த டிவைஸ்க்கான பை லிங்க் வந்து இப்போ வியூ ப்ராடக்ட் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.